ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். கிரியேட் அ ஜாவா ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ ரெக்டாங்கிள் கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெக்டாங்கிள் கிளாஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது வந்து டேட்டா மெம்பர்ஸ் என்னென்ன, அதாவது வேரியபிள்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணணும்னா லென்த்து பிரென்த்து அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும். லென்த்து பிரெத்து அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். அடுத்து வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம். அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணோம். அடுத்தது கெட் ஏரியான்னு இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணோம். மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு 2 ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி அந்த 2 ரெக்டாங்கிளில் ஈக்குவலாக லார்ஜரானு பிரிண்ட் பண்ணும். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக அப்படின்னு சொன்னேன், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பேராமீட்டரைஸ்டு. ஒரு வேரியபிளுக்கு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து தெளிவாக இந்த கோடு வந்து பாருங்களேன். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், என்ன கொஸ்டின், இங்கே வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஸ்கேனர் இன்புட் யூஸ் பண்ணி இன்புட்டு கெட் பண்ணுறதுக்காக ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது L1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். B1 பிரெத் 1 அப்படின்னு இன்னொரு பிரெத் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது L2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது B2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? B2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. லென்த்து அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸு, பிரெத் அப்படின்னு சொல்லி இன்னொரு, லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள், பிரெத் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து என்னது, இதுக்கு பேர் தான் வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் பாருங்களேன். இப்போ வந்து பாரு, ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கா, ரெக்டாங்கிள் டபுள் லென்த்து டபுள் பிரெத்து அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ திஸ் டாட் பிரெத் ஈக்குவல் டு லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். திஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு லென்த்னு என்ன அர்த்தம்னா, இதனோட லென்த்துக்கு நாம் பேராமீட்டரோட லென்த்தை அசைன் பண்ணுறோம். அப்புறம் இதனோட பிரெத்துக்கு நம்ம பேராமீட்டரோட பிரெத்தை அசைன் பண்ணுறோம். இப்போ பேராமீட்டரில் வந்து பாரு, L1 B1 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். அப்போ R1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அதுக்கு L1 B1 வந்து பாஸ் ஆகும். அப்புறம் R2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது L2 B2 வந்து என்னாகும், கால் ஆகும். L2 B2 வந்து என்னாகும், அசைன் ஆகும். ஓகேவா? L2 B2 வந்து என்னாகும், அசைன் ஆகும். அப்போது R1க்கு L1 B1 அசைன் ஆயிரும், R2க்கு L2 B2 அசைன் ஆயிரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் R1க்கு 3 3 4 அப்படின்னு கொடுத்தோம்னா R1ஓட பிரெத்து வந்து என்ன இருக்கும், 12 இருக்கும். அதே வந்து R2க்கு L1 வந்து 5, L2 வந்து 3ன்னு கொடுத்தோம். R2ஓட லென்த்து பிரெத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும், 15 இருக்கும். அப்போது R1ஓட எது வந்து கிரேட்டர், R2 தான் கிரேட்டர். அப்போது நாம் செக் பண்ணும்போது R2 வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷன் பாருங்களேன். R1ஓட கெட் ஏரியா, R2ஓட கெட் ஏரியா ரெண்டுமே செக் பண்ணும். அதில் வந்து எது கிரேட்டராக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும். அதில் கிரேட்டராக இருக்காத பிரிண்ட் பண்ணும். எவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன்னொருக்கா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அது கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த 2 வேரியபிளுக்கு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக,
R1 R1 கிரியேட் பண்ணும்போது L1 B1 அப்படின்னு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுக்காக, R2 கிரியேட் பண்ணும்போது L2 B2 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுக்காக, L2 B2 அப்படின்னு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த L2 B2 வந்து வேல்யூஸ் பாஸ் ஆகும்போது என்ன பண்ணும், லென்த்துக்கு L2 பாஸ் ஆகும், பிரெத்துக்கு B2 பாஸ் ஆகும். அப்போது L1க்கு 3ன்னு கொடுத்தீங்கன்னா, B1க்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா, R1ஓட ஏரியா வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகும். L2க்கு 4ன்னு கொடுத்து B2க்கு 3ன்னு கொடுத்தா R2ஓட இது வந்து 12ன்னு பாஸ் ஆகும். அவ்வளோதான் மேட்ரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள்.